குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் பிள்ளையே, இந்த முருகன் என் பிள்ளைகளிடம் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கும் சத்தியமான உண்மை. நியாயத்தின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் என் பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கும்போது இந்த முருகன் ஒரு பொழுதும் நான் பொய்யை கூறுவது கிடையாது. என் பிள்ளையை தேடி நான் தான் சென்று கொண்டு இருக்கின்றேன். உனக்கு ராஜயோகம் கைகூட நேரம் வந்துவிட்டது. நமக்கெல்லாம் நேர காலம் வருமா என்று நீ நினைத்திருந்த காலகட்டத்தை தாண்டி உனக்கான எதிர்கால திட்டத்தோடு உன்னை சந்திக்க வந்துவிட்டேன். இந்த அப்பன் முருகனானவன், இந்த கந்தன் கதிர்வேலன் உன்னை காக்க வந்து இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் எதிர்வினைகளை பற்றி நீ கவலை கொள்ளாதே. விநாயகரின் ஜாதகத்தை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உன் வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த முருகன் நானே வந்து விட்டேன். நேரடியாக உன் பிரச்சனைகளை களத்தில் இறங்கி ஆராய்ந்து பார்த்தேன். அதில் உன் மனம் கஷ்டப்படும்படியான, உன் மனம் ரணப்படும்படியான விஷயம்தான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எத்தனை நாட்களுக்குத்தான் போராடுவது, எத்தனை நாட்களுக்குத்தான் உள்ளத்தோடு நான் போராடுவது என்று நீ கண்கலங்கி நின்று பரிதவித்து கொண்டு இருப்பதை இந்த அப்பனானவன் உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உன்னை காண நான் வந்து விட்டேன். என் கண்ணின் மணியே, இந்த விநாயகரின் ஜாதகத்தை தொட்டு விட்டாயல்லவா? இனி உனக்கு வருகின்ற காலங்கள் எல்லாம் அங்கு முன்னேறக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். நீ என்னிடம் எதை கேட்டாய்? கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இது இருந்தால்தான் என் வாழ்க்கை நன்றாக இருந்தும் என்று பல காலமாக நீ பரிதவித்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை தருவதற்காக இந்த முருகன் நானே உன்னை சந்திக்க வந்து விட்டேன். இனியும் மனம் வருந்தாதே என் கண்ணின் மணியே. எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த ஓட்டமும் சாட்டமும்? தொழில் போனால் அங்கு தொழிலும் நஷ்டம் ஏற்படுகின்றது. வேலைக்கு சென்றால் அந்த வேலையிலும் எனக்கு தீராத மனப்பிரச்சனையோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வீட்டிலும் அங்கு சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டு இருக்கின்றது. பிணியோடு வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு புறம், மனச்சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இன்னொரு புறம். யாரிடம் சொல்வது, யாரிடம் புலம்புவது என்று தெரியாமல் உன் மனதை அங்கு திக்கற்று திசையிட்டு காட்டிலே கண்கட்டி விட்டது போல வழி தெரியாமல் விழிபிதுங்கி காத்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, இந்த வேலவன் உனக்கு வழி சொல்ல வந்து விட்டேன். உன் வினைகளை கண்டு தானே இவ்வளவு பயமும் பதற்றமும்? அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த முருகனானவன் நான் உன் இல்லத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டேன். ராஜ கம்பீரத்தோடு நான் உன்னருகில் இருக்கும்போது உன்னை சுற்றி யாருமே இல்லையே என்று நினைக்காதே. இந்த நிமிடமே, இதை கேட்கின்ற நிமிடமே உனக்கான அற்புதத்தை செய்ய இந்த முருகன் தயாராகிவிட்டேன். கண்களை மூடி எனக்கு நன்றி சொல்ல மட்டும் பழகி கொண்டே இரு. அப்பா, நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நன்றி, நீ கொடுக்க போகின்ற வாழ்க்கைக்கு நன்றி, நீ கொடுக்கும் மகிழ்ச்சி அத்துணைக்கும் நன்றி. நான் உன் துணை வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை காக்க உன் வேலோடு வந்து விடு என்று சொல்லிவிடு. வேலவனே, நீ மட்டும் வந்தால் போதும், எனக்கு வேறெதுவும் வேண்டாம் என்று மட்டும் என்னிடம் சொல்லிவிடு. நிச்சயம் என் கூட உன் வெற்றியும் வரத்தான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த முருகனின் நாணை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நல்லதாகத்தான் அது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறுதி கட்டத்தை எட்டி இருக்கும் உன் செயலானது இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து ஒரு எல்லைக்கு மேல் சென்று கொண்டு இருக்கின்றதே. என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்போதுதான் செல்ல போகிறது என்று நீ நினைக்கின்றாய். என் கண்ணின் மணியே, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எந்த ஒரு விஷயம் அங்கு முடிய போகும் தருணமாக இருந்தாலும் சரி, அப்போதுதான் அது மிகவும் பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கும். எரிகின்ற விளக்கிலும் அங்கு அணைகின்ற பொழுது மிகவும் பிரகாசத்தை நமக்கு கொடுக்கின்றது அல்லவா? அதுபோலத்தான் ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது, எல்லை மீறி சென்று விட்டது என்று நீ நினைத்து விட்டால் அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி பாதையை நீ அடையப் போகிறாய் என்று தான் அர்த்தம். துணைக்கு யாருமே இல்லையே என்று நினைக்காதே. இந்த கந்தனின் கரங்கள் உன் கரத்தோடு தான் இருக்கின்றது என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே. எந்த இடத்தில் தடைகள்
ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் தொழிலிலும் உன் குடும்பத்திலும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி இல்லை என்று தானே? அத்தனை விஷயத்திலும் இப்பொழுது மகிழ்ச்சி பொங்க உன்னை வாழ வைப்பதற்குத்தான் இந்த ராஜயோக ஜாதகத்தை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மனதோடு இருக்கின்ற கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு, இந்த அப்பன் முருகனிடம் ஒப்படைத்து விட்டு, உனக்கு வேண்டியதை மட்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டு இரு. என் கண்ணின் மணியே, வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என் அப்பனானவன் பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒன்றை பெறுவதற்காக இப்படி பாடுபட்டு கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு பிடித்ததை தானே. அதன் பிறகும் ஏன் போராட்டம் போராட்டம் என்று நீயாகவே உன் மீது வெறுப்பாகி கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு பிடித்ததை பெறுவதற்குத்தான் இவ்வளவு போராட்டமாக இருக்க போகும்போது, அதை பெறும்போது அளவில்லா மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அடைவது நீயாகத்தான் இருக்க போகிறாய். வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நாம் பழகிவிட்டாலே வருகின்ற வாழ்க்கைக்கு நாம் அர்த்தம் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். என் கண்ணின் மணியே, உன் மனதில் எவ்வளவு வழிகளோடு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த வழிகளையும் கஷ்டங்களையும் தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான ஒரு நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். தேடியது கிடைக்கப் போகிறது, விலகியது வந்து சேரப்போகிறது, கேட்டது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. அத்தனை சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்றித்தர இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கும்போது உன் மனதை நீ பதற்றமடைய செய்து விடாதே. நம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டு இருப்பது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கும் திசையை நோக்கித்தான் இந்த வெற்றி வேலவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் உன் மனதில் இருக்கின்ற போராட்டத்திற்கும் உன்னை மீறிய ஒரு சக்தி உதவித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த சக்தியாக குருவாக நானே உன்னை வழிநடத்த இந்த முருகனானவன் வந்து விட்டேன். அப்பனே, என் மனதிற்குள் தாங்க முடியாத வழியை அல்லவா நான் வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கிறாய். உன் வழி என்னால் புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. உன் பிரார்த்தனை என் செவி வந்து சேர்ந்து விட்டது. இனி வருகின்ற காலங்களில் உனக்கு நல்லதை நடக்கும் காலமாகத்தான், நம்பிக்கை தரும் காலமாகத்தான் இந்த முருகன் உனக்கானதை நான் தரப்போகிறேன். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான எல்லா சாதகமான நிலையும் உனக்கு தருவதற்கு இந்த முருகன் வந்து விட்டேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ, எதற்காக வெற்றி பெற வேண்டும் நினைத்தாயோ அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு ஏற்றால் போல்தான் மாறப்போகிறது. நம்பிக்கையோடு என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நீ என் நேரமும் என் நாமத்தை மட்டும்தானே சொல்லி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு, மாயை வலைகள் எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு, இந்த முருகன் மட்டும்தான் நிதர்சனமானவன், இந்த ஆறுமுகம் மட்டும்தான் நிதர்சனமானவன், ஆறுமுகம் அருளிடம் ஏறுமுகத்தை நீ காணத்தான் போகிறாய் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த முருகனானவன் உன் இல்லத்தை நோக்கி வந்து விட்டேன். வந்த வினைகள் எல்லாம் இடம் தெரியாமல் உனக்கான பாதையை தேர்வு செய்து விட்டது. நீ தடைகளை பார்த்துதானே இத்தனை காலமாக பதற்றப்பட்டு கொண்டே இருந்தாய். அத்தனை விஷயத்திற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உன் மனம் கலங்காதே. எடுத்து வெடிக்கின்ற எல்லா நிலையிலும் ஏதோ ஒரு வெற்றியை தடுப்பதற்கான சக்தி வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ எதிர்மறை எண்ணத்தை பார்த்து ஏன் பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? எதிர்மறை எண்ணத்திற்கே அவ்வளவு வீரியம் இருக்கின்ற என்றால் உனக்கானதை செய்வதில் இந்த வல்லமை படைத்த முருகன் உன்னிடத்தில் இருக்கும்போது இந்த வெற்றி வேலவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? இதோ உனக்கு வெற்றி பயணத்தை குறிப்பிடத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொள்ளாதே. வருத்தங்களோடும் காயங்களோடும் இருந்து விட்ட போதிலும் இந்த முருகனை மட்டுமே நீ நம்பிக்கொள்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கப் போகிறது.
எத்தனை எத்தனை விஷயங்களையோ கடந்து வந்து விட்ட பிறகு வாழ்க்கையில் வெறுமையோடு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம். என் கண்ணின் மணியே, உன் லட்சிய போக்கில் நீ போராடு. உனக்கான பாதையை தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வெற்றிக்குறியையும் நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாகவும் சகல செல்வத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று என் பிள்ளைகள் நலமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறார்கள். வந்த வினைகள் எல்லாம் அங்கு இருந்த இடம் தெரியாமல் அல்ல, இந்த வேலவனின் துணையோடு தகர்த்தெறிந்து விட்டேன். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.